எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ஸ்டெரிட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் எக்மோரில் இது வந்து என்றைக்கு நடந்திருக்குன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. ரிவ்யூவும் பண்ணப்பட்டிருக்கு. பேஷண்ட்ஸ் கேர் பற்றி, ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் அந்த எசென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் பற்றிலாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அஃபீஷியல்ஸ் கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஷார்ட் கம்மிங்ஸ் இருந்தால் இமீடியட்டாக அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்த் கேர் சர்வீஸை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்ஷன் டைமில் வந்து அவர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு பேஷண்ட்ஸோடையுமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அது அவங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரிவ்யூவும் பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டலுடைய ஓவரால் ஃபங்க்ஷனிங்கையும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து டாக்டர்ஸோடையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்டர்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃபு அவங்க கூடலாம் வந்து டிஸ்கஷன் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த அதாவது எஃபிஷியன்ட் ஹெல்த் கேர் டெலிவரி அண்ட் பேஷண்ட்ஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் கேஜி அருண்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலை எவ்ரிடே. சிஎம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸை. அந்த டிஸ்கஷனும் வந்து அங்கே நடத்தப்பட்டிருக்கு. அதாவது அந்த ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸரோட அப்படின்னு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. காம்ப்ரிஹென்சிவ் இன்டகிரேட்டட் அந்த டெவலப்மெண்ட் பிளான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அந்த கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் டைமில் வந்து பேஷண்ட்ஸ் அண்ட் அட்டண்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன கன்சர்ன்ஸ் எழுப்பியிருக்காங்கன்னா வந்து இன்அடெக்வேட், அதாவது நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் வந்து தேவையான அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெட்டர் கேன்டீன் வந்து அவங்களுக்கு தேவை, ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் அந்த வார்ட்ஸை வந்து அந்த அகாமடேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. க்ரோயிங் பேஷண்ட்ஸ் லோட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் வந்து எக்ஸாமின் பண்ணி அந்த இஷ்யூஸ் எல்லாம் அப்ராப்ரியேட் ஸ்டெப் எடுப்பாங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அம்யூனிட்டிஸை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து அருண்ராஜ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து எல்லா வார்ட் ஹெட்ஸும் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அகைன்ஸ்ட் எனி ஒன். யாராவது வந்து மணி கேட்குறாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட, அதாவது இல்லாட்டி அவங்களுடைய அட்டண்டன்ஸ் கிட்ட அப்படின்னு வந்து இருந்தால் அதை உடனே வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அர்ஜுன் பண்ணியிருக்காரு பப்ளிக்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட், அதாவது பிரைபரி ஏதாவது இருந்ததுன்னா 104க்கு வந்து கால் பண்ணுங்கள். அப்புறம் ஹெல்த் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து இம்மீடியட் ஆக்ஷன் வந்து அதுக்கு எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் விஜய் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அஃபீஷியல்ஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இம்மீடியட்டாக அட்ரஸ், அதாவது லேக் ஆஃப் பேசிக் கம்யூனிட்டிஸ் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணணும் அக்ராஸ் த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு அருண்ராஜ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். சடனாக வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து எப்போவுமே வந்து எல்லா இடங்கள்லையும் அலர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் யாரும் அஃபீஷியல்ஸ் வருவாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாதனால வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது வி த லீடர்ஸோட ஃபவுண்டர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மண்டே அன்னைக்கு கரப்ஷன் வந்து இப்போது கண்டெயின் ஆகிருக்கு பை டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நானே வந்து பர்சனலாக வந்து கரப்ஷனுக்காக ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லீகலாக வந்து நான் வந்து பேட்டில் பண்ணியிருக்கேன், கோர்ட்டுக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன், நான் வெல்கம் பண்ணுறேன் டிவிகே கவர்மெண்ட் இப்போ வந்து தமிழ்நாடுக்கு நல்லது செய்கிறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பர்சனாக அதை வெல்கம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அவர்.
அதாவது நான் யாராக இருந்தாலுமே வந்து கரப்ஷனை வந்து தடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து வரவேற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு சிவிலைஸ்டு சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறது, இந்த கரப்ஷன் வந்து இப்போ தடுக்கப்படுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாரோ எப்படியோ ஃபைனலாக வந்து யாரோ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இதை அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நியூ ஜெர்சி யூஎஸில் வந்து ஒரு இதில் நடந்ததில் வந்து இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஃபார்மர் பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அந்த பிரசிடெண்ட் டிவி, அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 இயர் வந்து நம்ம டைம் கொடுக்கணும், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத வந்து அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நம்மளுக்கு வந்து பொலிட்டிக்கல் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அவங்களுக்கு டைம் வந்து 1 இயர் அட்லீஸ்ட் வந்து நியூ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து அதுக்கு பேரியர்ஸ் அதுக்கு வந்து போடக்கூடாது, தடை போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹாஃப் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷு. அப்புறம் வந்து அவங்க வந்து என்னென்னா கவுன்சிலராக கூட இல்லாமல் இருந்தவங்க. அவங்க வந்து அதை பற்றிலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வேரியஸ் காம்பனன்ட்ஸ் அதை பற்றியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த டிவிகே கவர்மெண்ட்டோட அந்த கரப்ஷன் அந்த இதை பற்றி ரொம்ப வந்து ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. இப்போ இன்னொரு நியூஸும் வந்துருங்க. அது என்னென்னா, தமிழ்நாடு காவேரி ஃபார்மர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசோசியேஷன் பிரசிடெண்ட் பிஆர் பாண்டியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இப்போது அந்த கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வந்து மேகதாது டேம் வந்து கட்டுறதுக்கான அந்த இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ராஸ் காவேரி அந்த இதை வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு வீடியோவுமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த பர்போர்ட்டட் சைட் அது வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து பட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த சைட்டை வந்து விசிட் பண்ணோம் சண்டே. நாங்கள் என்ன பார்த்தோன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அந்த ஸ்டேர்ஸை, அதாவது 150 ஃபீட் டவுனுக்கா, அதாவது இந்த ரிவருக்கு கீழே அதை வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேற்பகுதியிலிருந்து. பீப்புள் வந்து என்னென்னா என்கரேஜ் பண்ணப்படுறாங்க அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டூரிஸ்ட்டு அந்த இதை வந்து ஸ்பாட்டாக வந்து மாற்றுறதுக்கு, ப்ரமோட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து அங்கே நிறைய அயர்ன் ராட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து எரெக்ட் பண்ணப்பட்டிருந்தது அது மார்க்கர்ஸ். அதை இது வந்து என்ன தெரியுதுன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த டேம் வந்து சைட்டில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பாண்டியன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன அர்ஜி பண்ணியிருக்காருன்னா, யூனியன் கவர்மெண்ட், அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதை பற்றி வந்து ஆக்ட் பண்ணுங்கள் ஸ்விஃப்டாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸை வந்து அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்கள அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை, அதை வந்து வயலேஷன் ஆஃப் அந்த இது சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த வெர்டிக்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஎம்எம்கே லீடர் டிடிவி தினகரன் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னா, டிஎன் கவர்மெண்ட், அதாவது டிவிகே கவர்மெண்ட் வந்து அப்ரோப்ரியேட்டாக மெஷர்ஸ் எடுக்கணும். அதாவது இந்த ரைட்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு இவங்க வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். பிஎம்கே பிரசிடெண்ட் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மண்டே அன்றைக்கி அர்ஜி பண்ணியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது 1 lakh crore வந்து வாட்டர் ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த ரிவைவ் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டுடைய வாட்டர் செக்டாரை அது வந்து கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணாலும் மணியை இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அன்புமணி அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் பிஎம்கே எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவங்களுமே வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் ஆனந்த் வந்து அப்பீல் இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்கல்ல. அதில் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆவதவ் அர்ஜுனா, சிஎம் விஜய், பொலிட்டிக்கல் அட்வைசர் ஜான் ஆரோக்கியசாமி அவங்க எல்லாமே அந்த டைமில் அந்த மீட்டிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அன்புமணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட இந்த பாரோயிங் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வாங்குகிற பணம் வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து இம்மென்ஸ் அந்த பெனிஃபிட் இருக்கும் ஃபார் த ஸ்டேட் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக இதை பண்ணணும், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு.
இது ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த மேகதாது இஷ்யூ பற்றி சொல்லும்போது அவர் அன்புமணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎம்கே வந்து அக்செப்ட் பண்ணல அந்த இதை வந்து அந்த செப்பரேட் மேகதாது ட்ரிபியூனல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வந்து அர்ஜி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை பர்சியூ பண்ணுங்கள் லீகல் ரெமெடிஸை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்புறம் வந்து லீட் டெலிகேஷன் அந்த எம்பி எம்எல்ஏவோட அதை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீட் பண்ணி அதில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அன்புமணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வெல்கம் பண்ணியிருக்காரு டிவிகே கவர்மெண்ட்டுடைய அந்த வில்லிங்னஸ், அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸுடைய சஜஷன்ஸையும் வந்து கேட்குறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து வரவேற்று இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி தடுக்க போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.